This is a new beginning, a new era of a real, secular, social justice starts now. தமிழக அரசியலில் ஒரு புதிய சகாப்தம் இன்று நேரு உள் விளையாட்டு அரங்கில் அரங்கேறியது. தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் தமிழகத்தின் முதலமைச்சராக இன்று பதவியேற்றுக் கொண்டார். ஆளுநர் அர்லேகர் முன்னிலையில் பதவியேற்ற கையோடு சொன்னதை செய்வோம் என்பதற்கு இணங்க மேடையிலேயே 3 மிக முக்கிய கோப்புகளில் கையெழுத்திட்டு தனது அதிரடி ஆட்சியை தொடங்கினார் முதல்வர் விஜய். 500 யூனிட் வரை மின்சாரம் பயன்படுத்துவோருக்கு 200 யூனிட் வரை இலவசம், பெண்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய பிரத்யேக பாதுகாப்பு திட்டம், தமிழகத்தை போதைப் பொருள் இல்லாத மாநிலமாக மாற்ற சிறப்பு தடுப்பு படை என முதல்வர் விஜய் கையெழுத்திட்ட கோப்புகள் முக்கியத்துவம் வாய்ந்தவையாக இருந்தன. பதவியேற்ற விழாவில் அரசியல் மாற்றத்தை தாண்டி விஜயின் ஒரு செயல் ஒட்டுமொத்த தமிழகத்தையும் நெகிழ வைத்துள்ளது. பதவி ஏற்பு சடங்குகள் முடிந்தவுடன் மேடையில் இருந்த கனமான சோபாக்கள் மற்றும் நாற்காலிகளை அகற்ற பணியாளர்கள் சிரமப்பட்டனர். இதை கவனித்த முதல்வர் விஜய் ஒரு நிமிடம் கூட யோசிக்காமல் தானே முன்வந்து சோபாவை தூக்கி உதவினார். அதிகாரிகள் ஓடி வந்து தடுத்தும் புன்னகையோடு அந்த வேலையை செய்து முடித்தார். பதவி வந்தாலும் பணிவு போகக்கூடாது என்பதற்கு உதாரணமாக அமைந்த இந்த வீடியோ தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வருகிறது. முதலமைச்சராக பதவியேற்ற சில நிமிடங்களிலேயே ஒரு சாமானிய மனிதனாக அவர் காட்டிய அந்த எளிமை தாவேகா தொண்டர்களை மட்டுமன்றி பொதுமக்களையும் எங்க தலைவர் எப்போதுமே தனி ரகம் என்று பெருமிதம் கொள்ள வைத்துள்ளது.